திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே 4 கிராமங்களில் கோவில்களில் பூட்டை உடைத்து தங்க நகை மற்றும் உண்டியல் பணம் திருட்டு போன சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. துறையூர் அருகே வெங்கடேசபுரத்தில் உள்ளது மாரியம்மன் கோவில். இந்த மாரியம்மன் கோவிலில் குணா என்பவர் பூசாரியாக பணிபுரிந்து வருகிறார். சம்பவம் நடந்த நேற்று இரவு 9 மணி அளவில் பூஜைகளை முடித்து கோவிலை பூட்டிவிட்டு சென்றார். இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு விடியற்காலை 3 மணிக்கு கோவிலை திறப்பதற்காக வந்து பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது மாரியம்மன் கழுத்தில் இருந்த 1 சவரன் தங்க தாலி மற்றும் உண்டியல் ஆகியவை திருடு போனது தெரிய வந்தது. இந்த திருட்டில் ஈடுபட்ட நபர்கள் உண்டியலை வெங்கடேசபுரம் காட்டுப் பகுதியில் பணத்தை எடுத்துக்கொண்டு தூக்கி எறிந்துவிட்டு சென்றுள்ளனர். அதேபோல் இதே கிராமத்தில் உள்ள பாலமாரியம்மன் கோவிலிலும் பூட்டை உடைத்து அம்மன் கழுத்தில் இருந்த 2 கிராம் தங்க தாலியை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதற்கு முன்னதாக கலிங்கமுடையான்பட்டி, மெய்யம்பட்டி, வி.ஏ. சமுத்திரம் ஆகிய பகுதிகளில் உள்ள கோவில்களில் மர்ம நபர்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த 3 கிராமங்களில் உள்ள கோவில்களிலும் தங்க நகை மற்றும் உண்டியல் ஆகியவை இல்லாததால் திருட்டு சம்பவம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துறையூர் காவல் நிலைய போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்தடுத்து 4 கிராமங்களில் உள்ள கோவில்களில் பூட்டை உடைத்தும் தங்க நகை மற்றும் உண்டியல் பணம் திருட்டு போன சம்பவம் துறையூர் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.